வணக்கம் ஓவியா. அதான் இந்த கொரோனா தொற்றினால் உயிரிழப்பவர்களின் எண்ணிக்கை இந்தியாவில் தற்பொழுது அதிகரித்து வரக்கூடிய ஒரு சூழ்நிலையை பார்க்க முடிகின்றது. நேற்று முன்தினம் 10 பேர் உயிரிழந்தார்கள். இந்த சூழ்நிலையில்தான் இன்று காலை 8 மணி நிலவரப்படி, அதாவது நேற்று ஒரே நாளில் நாடு முழுவதிலும் கொரோனா தொற்றுக்கு 11 பேர் உயிரிழந்திருப்பதாக மத்திய அரசு ஒரு தகவலினை வெளியிட்டிருக்கின்றது. கேரளாவில் அதிகபட்சமாக 7 பேர் உயிரிழந்திருக்கின்றார்கள். அது மட்டுமல்லாமல் மத்திய பிரதேஷ், மகாராஷ்டிரா, சத்தீஸ்கர், டெல்லி இந்த 4 மாநிலங்களிலும் தலா ஒருவர் உயிரிழந்திருக்கின்றார்கள். எனவே மொத்தமாக 11 பேர் நேற்று ஒரே நாளில் நாடு முழுவதும் உயிரிழந்திருப்பது நிச்சயமாக ஒரு அதிர்ச்சியான செய்தியாகவே பார்க்கப்படுகின்றது. மெல்ல மெல்ல குறையும் என எதிர்பார்க்கப்படும் சூழ்நிலையில் தற்பொழுது இது கொரோனா தொற்றினால் உயிரிழப்பவரின் எண்ணிக்கை அதிகரித்து வரக்கூடிய ஒரு சூழ்நிலையை தான் தற்பொழுது காண முடிகின்றது. இந்த 11 பேருமே கிட்டத்தட்ட இணை நோய்களினால் பாதிக்கப்பட்டிருந்ததாகவே தகவலானது தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இணை நோயினால் பாதிக்கப்பட்டு அவர்கள் சிகிச்சை பெற்று வரக்கூடிய சூழ்நிலையில் கொரோனா தொற்றும் ஏற்பட்டிருந்த காரணத்தினால் தற்பொழுது 11 பேர் நாடு முழுவதும் அவர்கள் உயிரிழந்திருப்பது தகவல் மத்திய அரசு வெளியிட்டிருக்கின்றது. அது மட்டுமில்லாமல் நாடு முழுவதிலும் ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து கொரோனா தொற்றுக்கு உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 100ஐ கடந்து விட்டது. அதாவது 108 பேர் மொத்தமாக ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து தற்போது வரை மொத்தம் 108 பேர் நாடு முழுவதும் இந்த கொரோனா தொற்றுக்கு உயிரிழந்திருப்பதாக மத்திய அரசு வெளியிட்டிருக்கக்கூடிய புள்ளி விவரங்களில் தகவலானது தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. கேரளாவை பொறுத்தவரையில் தொடர்ந்து அதிகரித்துக் கொண்டுதான் இருந்து கொண்டிருக்கின்றது. தற்பொழுது 1920 பேருக்கு கேரளாவில் கொரோனா தொற்று இருப்பதாக தகவலானது தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதுபோல அடுத்தபடியாக குஜராத்திலும் அதிக அளவில் இருந்து கொண்டிருக்கின்றது. 1433 பேருக்கு குஜராத்தில் இந்த கொரோனா தொற்று பாதிப்பு இருப்பதாக தகவலானது தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இதுபோல தலைநகர் டெல்லியிலும் 649 பேருக்கு கொரோனா தொற்று இருக்கின்றது என்று தெரிவிக்கப்படுகின்றது. தமிழகத்தை பொறுத்தவரையில் 220 பேருக்கு கொரோனா தொற்று இருப்பதாக தகவலானது தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. தமிழகத்தை பொறுத்தவரையில் நேற்று கொரோனா தொற்றுக்கு உயிரிழப்பு ஏதும் இல்லை என்று தகவலானது தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இதுபோன்ற சூழ்நிலையில் நாளுக்கு நாள் தொடர்ந்து அதிகரித்து கொரோனா தொற்று அதிகரித்து வரக்கூடிய சூழ்நிலையில் நாடு முழுவதும் தற்பொழுது 7264 பேருக்கு கொரோனா தொற்று பாதிப்பு இன்று காலை 8 மணி நிலவரப்படி 7264 பேருக்கு கொரோனா தொற்று பாதிப்பு இருப்பதாக மத்திய அரசு ஒரு தகவலினை வெளியிட்டிருக்கின்றது. இதன் மூலம் மொத்தமாக தற்பொழுது நேற்று ஒரே நாளில் நாடு முழுவதிலும் 11 பேர் உயிரிழந்திருக்கக்கூடிய ஒரு செய்தியானது முக்கியமாக பார்க்கப்பட வேண்டிய ஒன்றாக உள்ளது ஓவியா.